ஆனால் உனக்கு இந்த மாப்பிள்ள ஓகே ஆயிடும்னு எனக்கு தோணுது. ஆனால் ரொம்ப தேங்க்யூ. ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. நீ எந்த விஷயத்துக்காக பயப்படுறன்னு எனக்கு தெரியுதுடி. ஆனா அதெல்லாம் இந்த காலத்துல ஒரு விஷயமே இல்ல. என்ன ஆண்டாள், ஹைடி சொல்றது உண்மையா? நீ எதுக்காக பயந்துகிட்டு இருக்க? ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு பழப்ப ஓட்டிக்கிறேன். ஜொல்ஸ் எதுவும் மாப்பிள்ள வீடு கேட்டாங்கன்னா எனக்கு அதுதான் பயமா இருக்கு. ரோட்டன், இந்த காலத்துல நகைகள் பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. அது சட்டப்படி குற்றம். அது மட்டும் இல்ல, நகையை பத்தி பேசினாங்க அப்படின்னா நமக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம். புரியுதா? ஏய், இருந்தாலும் டி, எப்படியாவது ரோட்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்டி. நம்மளால முடிஞ்சதை பண்ணிடலாம். ரோட்டன், நீ எதுக்கும் பயப்படாத. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம்டி. ஏய் ஹைடி, நான் உன்னை நிறைய தடவை திட்டி இருக்கேன். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்றீங்க. நீங்க இருக்க வரைக்கும் எனக்கு நீங்களே போதும். கல்யாணம் ஆகலைன்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ரோட்டன், நீ இப்போ அலங்காரம் பண்ணிக்கோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, சரியா? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம். நீ இதை பத்தி நினைக்காத. ஏய், என்னடி இன்னும் மடி கிளம்பாம இருக்கிறீங்க? ஏடி அவளை அலங்காரப்படுத்தாம என்னடி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அக்கா வந்துட்டியாக்கா? எங்கக்கா பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலையா? நீ மட்டும் தான் வந்திருக்க. மாமா எங்கக்கா? ஏய், உங்க மாமாவெல்லாம் அங்க மண்டபத்துல உட்கார வச்சுட்டு வந்திருக்கிறேன், சரியா? நீங்க நிறைய கட்டுங்க, அங்க போய் மேக்கப்லாம் போட்டுக்கலாம். என்னக்கா சொல்ற நீ? மண்டபம் பேசியிருக்கியா? ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏக்கா மண்டபமா? என்கிட்ட அதுக்கெல்லாம் காசு இல்லக்கா. ஏய் ரோட்டனே, என்ன காசை பத்திலாம் பேசுற? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா செய்ய மாட்டேனாடி. சரி நிறைய கட்டுங்க, எல்லா மண்டபத்துல போய் பேசிக்கலாம். என்ன யாரும் பீல்லாம் பண்ணாதீங்க, நான் இருக்கேன். நம்ம தோழிங்க எல்லாம் பார்த்து போட்டுக்கலாம்டி. வாங்கடி. ரொம்ப சந்தோஷம்க்கா. மண்டபத்துக்கு எதுவும் பணம் பத்தலனா என்கிட்ட கேளுங்க, நானும் தரேன்க்கா. ஆமா சரளாக்கா, மண்டபத்துக்கு எதுவும் பணம் பத்தலனா சொல்லுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை எவ்வளவோ டைம் அவமானப்படுத்திருக்கேன். இருந்தாலும் எனக்காக இவ்வளவு பேர் இருக்கீங்க. ஏய் கிறுக்கி மாதிரி அழுவாதடி. மாப்பிள்ளை வர சமயத்துல வா போலாம் வா. ஏக்கா, நான் நிறைய டைம் உங்களெல்லாம் அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். எனக்கு அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்க ஆள் இல்லக்கா. அதனாலதாக்கா நான் தப்பா நடந்திருப்பேன். மன்னிச்சிருங்க எல்லாரும். யாருமே இல்லைன்னு சொல்லாத ரோட்டன், நாங்க எல்லாரும் இருக்கோண்டி. நட போலாம். எப்படி பேசிட்டே இருக்காதீடி, வாங்கடியே. ஆமா ரோட்டன், சீக்கிரம் நடந்து போலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. என்ன பொண்ணு இன்னும் காணோம்? அவசரப்படாத தம்பி, வருவாளுங்க. இரு, இங்க இருக்கிற கடைக்கு போறதுக்கே மினுக்கிட்டு போவாளுங்க. இன்னைக்கு வேற பொண்ணு பார்க்க வர்றது. எந்த கல்யாணத்துல பொண்ணுலாம் சீக்கிரம் வந்திருக்குது சொல்லு பாப்போம். பொண்ணுங்கனாலே அப்படித்தான். இல்லனே, இதை முடிச்சுட்டு அப்படியே மதியானத்துக்கு மேல ஆபீஸ் போலான்னு பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்படிலாம் போக முடியாது தம்பி, லேட்டா ஆயிரும்பா. ஒரு நல்ல காரியம் முன்ன பின்ன தானே ஆகும். நீ ஆபீஸுக்கு போன்னு போட்டு சொல்லி கொடு. சரிண்ணே சரிண்ணே. ஏ தம்பிங்களா, இந்த பொண்ணா போறவ எப்பப்பா வருவா? ஐயோ பெருசு, அங்க உக்காரு. பொண்ணு இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், வருவான்லாம். இதுவும் தையம் பொண்டாட்டிலாம் வந்துட்டான். என் பொண்டாட்டியும் வந்துட்டானே. ராக்கு, என்ன இவ்வளோ நேரம்? பொண்ணு எங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்போட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? அந்த முச்சந்திக்கிட்ட வந்துட்டாங்களாம். ஏங்க, அவளுங்க எல்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காளுங்க, அந்த ரூம்ல தான் இருக்காளுங்க. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஏக்கா, உன் புருஷனுக்கு பொண்ணை பார்க்கறதுக்கு ரொம்ப தான் ஆசை போல. ஆமாண்டி, நீ சொல்றதும் சரிதான். ஏற்கனவே ரோட்டனு அவ அடி சுத்திக்கிட்டு இருந்தவர் தானே இந்த ஆளு. பாத்துக்கா, ஒரு கண்ணு வச்சுக்க, தள்ளிக்கிட்டு போயிடப்பான் அந்த ஆளு. பாருக்க, நீ நினைக்கிற அளவுக்குலாம் இந்த ஆளு ஒருத்தர் இல்லடி. நானே ஏதோ சோறு போட்டுட்டு இருக்கேன். ஏ ராக்கு, நாலு கூட்டத்துல வந்து புருஷனை அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லிதான் நான் விசேஷத்துக்கு வந்தேன். இப்படி பேசாதன்னா. சும்மாங்க, விசேஷம்லாம் இந்த மாதிரி ஃபன் பண்றது நல்லா தாங்க இருக்கும். நம்ம சொந்தக்காரங்க தானேங்க, சும்மா மூணு வாய முடிட்டு இருக்கிறதா? கம்முன்றுங்க. பேசுறது போதும், கல்யாணம் பண்ண வந்திருக்கு பாருங்க. ரோட்டன் ரொம்ப அழகா இருக்க. ஏய் அம்மா, என் கண்ணே பற்றும் போல இருக்குது. ரோட்டனு அம்பிட்டு அழகா இருக்கிறடி. ஏய் அழுக கூடாதுடி. ஏன் அழுகுற? நாங்களும் இருக்கிறோம்ல, அழக்கூடாது. ஏக்கா, அவ பொண்ணு இல்ல, அதான் அழுகுறா. இங்க பாரு ரோட்டனு, அழக்கூடாதுமா. எல்லாரும் ஒரு நாளைக்கு பொண்ணா போறவங்க தான், அழுவாத. இங்க பாரு, இத்தனை பேரும் உன் கூட இருக்கோம். சிம்ரன், எனக்கு பேச்சு வரல. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எம்மா, இந்த மாதிரி பொண்ணா போறத பார்க்க கொடுத்து வைக்கல உங்க அம்மா உங்க அப்பாவுக்கும். ஐயா பெரியவரே, நீங்க பெரிய மனுஷனா இருக்கீங்க. எப்ப எந்த விஷயம் பேசணும்னு தெரியாதா? மனக்கோலத்துல அலங்கரிச்சிட்டு இருக்க பிள்ளை போய் அழுக வைக்கிறீங்களே.
அவங்க அம்மா அப்பா இருந்தா சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னேன். இதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஐயா, நீங்க பேசுனதுல தப்புலாம் ஒன்றும் இல்லை ஐயா. அந்த பிள்ளை அம்மா அப்பாவை ஞாபகப்படுத்தி அழுதுட்டு கிடக்குது இல்ல, அதனால சொன்னேன். ஏண்டி ரோட்டனு, கடகடன்னு ஓடுவேன், இன்னைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போற. அழுவாதடி. அண்ணா, என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு. இனிமே நீங்க வாடி பொடின்னு பேசுறது அவ்வளவா நல்லா இல்ல. இல்ல தம்பி, நம்ம வீட்டுக்கு ஓடுவா, சின்ன பிள்ளையாட்டும் ஓடியாருவா. இன்னைக்கு அவ கல்யாணம் பண்ற அளவுக்கு பெரிய புள்ளியா ஆயிட்டா. சரிப்பா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். வாடி பொடின்னு சொல்லக்கூடாதுல்ல, மாப்பிள்ளைங்களுக்கு முன்னாடி தப்பா நினைப்பாங்க. சரிப்பா, சொல்ல மாட்டேன். ரோட்டன் அழுவாதடி, நீ அழுதினே எனக்கு சங்கடமா இருக்குது. எல்லாரும் பாரு மூஞ்சி சோகமா வச்சிருக்காங்க. ஏக்கா எல்லாரும் ஏக்கா அழுதுட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருக்க போற நேரத்துல நான் அவளை போய் நான் ஸ்டேஜ்ல உட்கார வைக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருப்பாங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்கக்கா. எல்லாரும் அழுதுட்டு இருந்தா அப்புறம் அவளும் அழுகிறாள, பாவம் இல்ல. சரி, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். ரோட்டனே நீ போய் உட்காருமா, எல்லாரையும் நான் போய் கவனிக்கிறேன். அழுவாத, நான் என்ன இருந்தாலும் பாத்துக்கிறேன். ஏக்கா சரிக்கா, நீங்க சொன்னா நான் கேக்குறேன்க்கா. ஆண்டலுக்கு என்னாச்சு? பொண்ணா வந்ததும் அல்லாத சொல் பேச்சும் கேட்கறா. அடக்கொடக்கமா லட்சணமா இருக்கிறா இன்னைக்கு. ஆண்டாளு அழாதம்மா, போய் உட்காரு போமா. நான் வந்தவங்களெல்லாம் கவனிக்கிறேன். என்ன அழக்கூடாது சொல்லிட்டு இருக்கேன்ல, என்ன ஆனாலும் நாங்களாம் இருக்கோண்டி. அப்படியாடி உன்னை விட்டுருவோம். நீயும் என் தங்கச்சி மாதிரி தாண்டி. போ போ உட்காரு போ. இல்லக்கா, இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அம்மா அப்பா இருந்தாலுமே இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலக்கா. ரொம்ப நன்றிக்கா. இப்படி மாத்தி மாத்தி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்க. ஏக்கா போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கக்கா. ஏய் ரோட்டன், வாடி நீ போலாம். வா வந்து உட்கார், ஓடியா. என்னம்மா அழகா இருக்கிறாங்க ரோட்டனு. நிஜமாலுமே என் கண்ணே வச்சிருவேன் போல, அழகா இருக்கிறாங்க. ஆமாங்க, நான் கூட என்னமோ நினைச்சுங்க. பொண்ணா சோடிச்சு வந்த போது அம்புட்டு அழகா இருக்கிற அந்த ரோட்டனு. சே, நம்ம கண்ணே வச்சிருவோம் மாட்டுக்குக்கா. வாக்கா போலாம், வாக்கா. வந்தவங்களை கவனிக்கலாம். இந்த புள்ள கல்யாணம் பண்ணிட்டு போனா அந்த பிள்ளைய என்கிட்ட வாங்கின கடனை யாரு அடைப்பா? இந்த மண்டபத்துக்கெல்லாம் யாரு பேசுனீங்க? அதே மாதிரி அந்த பிள்ளையோட கடனையே என்கிட்ட கொடுத்து அடைச்சிடுறீங்களா? பார்த்தாங்க கொஞ்சம் அவரு. ஏய் சிம்ரன், நீங்க வாடி. இன்னைக்கு அல்லது எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கான்? ஏக்கா பாத்துக்கிட்டு இருக்கா, பச்சி வெளுக்கா. ஐயா பெரியவர், எங்க கொஞ்சம் திரும்புங்க. என்னம்மா, நீ காசு தரப்போறியா? நீ குடுமா, செக்கா கொடுக்குறியா காசா கொடுக்குறியா? என்ன ஐயா கேட்டீங்க? வட்டி காசு வாங்க வந்தேம்மா. வட்டி காசு தரியா? எங்க வந்து எங்க வட்டி கேட்டுட்டு இருக்கா? ஐயா ஏதோ தாய் இல்லாத பிள்ளையாட்டுக்குன்னு ஏதோ 10 போட்டு நாங்களா அந்த பிள்ளைக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அவகிட்ட வந்து காசு வெங்காயம் அவன் ஏற்கனவே காசுலாம் கொடுத்துட்டா. நீ அதிக வட்டி போட்டா யார் காசு கொடுப்பா? இனிமேல் வட்டி விட்டு பிழைக்கிறத பார்த்தேன் டவுசரா உருவிட்டு அமைச்சிருவேன். போய் ஃபஸ்ட்டு வெளியே வந்து தின்னுட்டு போ. வந்ததுக்கு இப்போ வந்தவனை வரட்டக்கூடாது. ஏக்காவ், நீ நல்லா போடு, நல்லா வெளுத்துடு. வட்டி குட்டு முதுகலாம் கூண விழுந்து கொளுத்து போயிருக்கிறாரு. ஆமாக்கா, வச்சு வெளுத்து முதுகு எலும்பு உடச்சு விடு. ஏனாங்கடியே, ஏண்டிய ஏண்டி சோத்துக்கலாம இங்கிட்டு வந்தனாடியே? அந்த பிள்ளை எனக்கு வட்டிக்கு தர காசை தாண்டி கேட்க வந்தேன். ஏடி ஆளாளுக்கு சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறீங்க? பொம்பளைங்கள பாரு. யோ என்னையா வாடி பொடியை பேசிட்டு இருக்க? வெளுத்து பொடியை வெளுத்து போய் வந்த வழியை பார்த்து. ஐயோ கிழவா, என்ன யாமாடி என் பொண்டாட்டிய டீன்னு போட்டு கூப்பிடுற? கிழவா, ஏங்க நீங்க வாய் மூடிக்கிட்டு சத்தம் இல்லைங்க. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. அந்த வாய்க்கு வந்தபடி பேசுறான், நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு வேடிக்கை. உனக்கு சோறு போறேன் பாரு, என்னைய சொல்லியா? தூ, எங்கேயோ போற மாதிரியாத்தான் ஏன் மேல ஏறாத்தான்னு நல்லா தாண்டி இருந்த. இப்ப என்கிட்ட வர நான் கிடக்கிறச்சு அவனின்னு போடி. என்னைய நீ வீட்டுல என் கையில சோறு வாங்கி திங்கிற? அந்த கிழமை என்ன வாடி பொடின்னு பேசிட்டு இருக்கிறா? நின்று குத்துக்கட்ட வேடிக்கை பார்க்கலையே. நான் உனக்கு மட்டும் இல்லை அவனுக்கு கொண்டாட்டியா? உனக்கு எதுக்கு நான் சோறு போடணும்? போ. நான் பாரு ஏல, வீட்டுல நீ என்னை வாடா படம் கூப்பிடலையா? நான் டீன்னு சொன்னாதான் என்ன அடிக்க வர? அதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு போடும் பொடி. ஏக்கா, உன் புருஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல. இந்த ஆள்கிட்ட யாக்கா பேசிக்கிட்டு நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வாக்கா, நம்ம போயிட்டு பார்க்கலாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வெல்கம் பண்ணலாம். ஏய் பரட்ட, வந்த வேலையை பாருடி, ஆண்டி போட்டு கொடுத்துட்டே இருக்கிற. நீ சொல்றதும் சரிதாண்டி. இந்த மனுஷனை ஒரு பெரிய மனுஷனா இருக்கானே, ஏதாவது பேசுவான் தாண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் சொதப்பிட்டு நின்றுட்டு இருந்தானா அது வேற எனக்கு விஷனமா இருக்குது. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு அநியாயத்துக்கு என்னை கேவலமா பேசுற ராக்கு. நான் இப்படியே வீட்டை பார்த்து போறேன் பாத்துக்க. நீ கிளம்பி போ. பிள்ளைங்க வீட்டை தனியா தான் இருக்குது, பிள்ளைங்க போய் பார்த்துக்க போ. சும்மா இங்க வந்து மட்டும் நிறுத்தி வெட்டி முடிக்கிறப்பயா. ரொம்ப அவமானப்படுத்துறேன். நான் ரோட்டனுக்காக இங்க தாண்டி இருப்பேன் பொடி. அப்ப போ, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. வந்துட்டாரு. ஐயோ கடவுளே, என் விதி முடிஞ்சு போச்சு. எங்க அப்பனை சொல்லணும் இந்த ஆளு கட்டி வச்சுட்டு என் உயிரே போகுது. போ மைனி,
அண்ணன்ட்ட ஏன் பேசிட்டு கிடக்குறீங்க? அண்ணன் பாவம் சவனின்னு கிடக்குறாரு. நீங்க போமா, இனி போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. அட என்ன தம்பி, இப்படியா தம்பி ஒரு இடத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிடக்கிறது? எப்பா டேய், அவளே கத்துனாடா, அவளா போறாடா, என்னைய ஆர்ப்பாட்டங்கிறா. இங்க ஒரு கச்சேரியே நடத்தி முடிச்சுட்டு போறான். இவெல்லாம் என் பொண்டாட்டியாடா? ஐயோ முடியலடா தம்பி என்னால. அண்ணே, நான் ஒரு சிம்பிளா ஒரு ட்ரிக்கு சொல்றேனே. பொண்டாட்டிங்க பேச ஆரம்பிச்சிட்டா காதையும் வாயும் பொத்திக்கணும்னே. அவ காது பொத்துனா அவங்க பேசுறது நம்ம காதுல விழுவாது, சரியா? வாயை பொத்துனா நம்ம எக்கு தப்பா வாயை விட்டு அடி வாங்க மாட்டோம். இவ்வளவுதானே. சும்மா இதுக்கு போயிட்டு சின்ன பையன்னு பார்த்தா திறமசாலியா இருக்கான், அனுபவம் பேசும் போல.